கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தானியேலை குறித்து இந்த மாலை வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். சிங்கக்கொள்கையில் தானியேல் தள்ளப்படுகிறார். ஏன் தள்ளப்பட்டார், எதற்காக தள்ளப்பட்டார் என்பதை குறித்து தானியேல் ஆகமம் 6ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக நாம் எல்லோரும் வாசிப்பதை கேட்டோம். அதன் மைய கருத்துக்களை உணர்ந்து கொண்டோம். தானியேல் யூதேயாவிலிருந்து அழைக்கப்பட்ட அடிமை மக்களாக ஒருவனாக இருக்கிறான். தானியேலை அங்கே ஆண்டவர் உயர்த்த, அடிமைத்தனத்திலிருந்து வந்த அந்த தானியேலை உயர்த்த ஆண்டவர் ஒரு அருமையான வாய்ப்பை தானியேலுக்கு கொடுக்கிறார். காரணம், தானியேல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தார். தானியேலுடைய ஜெபம், அவருக்கு எதிராக அவர் அரச குழுவில் இருந்தவர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். காரணம், ராஜா தானியேலை தன்னுடைய முழு பொறுப்பையும், அரசின் முழு பொறுப்பையும் தானியேலிடம் ஒப்படைக்கலாம் என்று ராஜா எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற நேரத்திலே தான் அங்கே இருக்கின்ற மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் அரசரை கண்காணிப்பதில் தானியேல் மீது குற்றம் சாட்ட வகை தேடினார்கள். நான் வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் தானியேல் மீது குற்றம் சாட்டுவதற்குரிய எந்த தவற்றையும் ஊழலையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், நம்பர் 1, தானியேல் நேர்மையாய் நடந்து கொண்டார். ஆமென். தனக்கு கொடுத்த பதவி, ஆண்டவர் கொடுத்த பதவி, அடிமைகளாய் இருந்தாலும் அரச கூட்டத்தோடு அவர்களை உயர்த்தி வைக்கிறார். தானியேல் நேர்மையாக நடந்து கொண்டார். ஆமென். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை பார்க்கிறோம். அவர் நேர்மையாய் நடந்து கொண்டார், அவரிடம் எவ்வித தவறும் ஊழலும் காணப்படவில்லை. தானியேல் எடுத்த இந்த ஸ்பெஷல் என்னன்னா, அவர் நேர்மையாளர். எந்த தவறும் ஊழலும் அவர் செய்வதில்லை, செய்யப்படவும் இல்லை, அவரிடத்தில் காணப்படவும் இல்லை. அப்போ தானியேல் மீது எப்படி குற்றம் சாட்டுவது என்று சொன்னால், கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதை தவிர வேறு எதிலும் அவர் மீது குற்றம் காண முடியாது என்று அவர்கள் யோசித்து சூழ்ச்சி செய்கிறார்கள். தாரிய அரசர்கிட்ட போய் நீடூடி வாழ்க என்று அவரை வாழ்த்துகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் யோசனை பண்ணணும். நம்மளை எப்படி இவங்க ஏன் வாழ்த்துறாங்க, எதுக்கு நம்மளை ப்ரைஸ் பண்ணுறாங்க, ஏன் நமக்கு ஏதோ ஒரு வகையில் உயர்த்துறாங்கன்னு சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். அது குறிப்பாக ஊழிய செய்கிறவர்களாகிய நீங்களும் நானும் யோசனை பண்ணணும். ஏன் அந்த திடீரென்று புகழ்ச்சி?
அது மாதிரி தான் இங்கே இவங்க செய்கிறாங்க. தங்களுக்குள் கூடி பேசி, தாரிய அரசரே நீடுடி வாழ்க, அதிகாரிகள், தண்டல்காரர்கள், அமைச்சர், ஆளுநர் ஆகிய நாங்கள் அனைவரும் கலந்தாலோசித்து கூறுவது என்று ஒரு ஆலோசனையை கூறுகிறார்கள். அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க? தானியேல் மீது குற்றம் சாட்ட வேண்டும். அப்போ என்ன குற்றம் சாட்ட வேண்டும்? அவர் மீது எந்த குற்றமும் காண முடியாது. தானியேலுக்கு எதிராக கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதில் தவிர வேறு எதிலும் அவர் மீது குற்றம் காண முடியாது என்று சொல்லி இவர்கள் புதிதாக ஒரு சட்டத்தை இயக்குகிறார்கள். எப்படி 30 நாள் வரையில் அரசராகிய தங்கள், வாசிக்கலாமா அந்த வசனங்களை? 30 நாள் வரையில், ஆமென். 30 நாள் வரையில் அரசராகிய தங்களிடமன்றி வேற எந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்கக்குகைகள் தள்ளப்படுவான் என்று நீர் சட்டம் இயற்றி தடையுத்தரவு போட வேண்டும். ஆமென். ராஜா கிட்ட தான் ஜெபிக்கணும், ராஜா கிட்ட தான் கேட்கணும். வேற எந்த தெய்வத்திடமோ மனிதரிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்யக்கூடாது. தங்களிடமன்றி ராஜா கிட்ட மட்டும்தான் ஜெபிக்கணும், ராஜா கிட்ட தான் எல்லாம் கேட்கணும். அப்படி செய்கிறவங்க எந்த மனிதனும் சிங்கக்குகைக்குள் தள்ளப்படுவான் என்று ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ உடனே சொல்கிறாரு, அரசரே இப்பொழுது சட்டத்தை ஏற்றி தடை உத்தரவில் கையெழுத்தணும். அப்பொழுது தான் உடனே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. ராஜாவையே புகழ்ந்து சொல்லி இப்படி ஒரு சட்டம் போட்டு வைங்க, நீ உங்களை மட்டும்தான் வழிபடணும், உங்களை மட்டும்தான் வணங்கணும், உங்களுக்காக மட்டும்தான் கீழ்ப்படியணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு வைங்க. இந்த சட்டம் எப்பொழுதுமே மாறாது இருக்கும்படி இருக்கணும்னு சொல்லி ராஜாவை திசை திருப்புகிறார்கள். இப்போ தாரிய அரசன் என்ன பண்ணுறான்? சட்டத்தில் வாசிக்கலாம், தடை உத்தரவு பிறப்பித்தான். பாருங்க, அந்த கூட்டம், அந்த மினிஸ்டர் கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க தானியேலுக்கு எதிராக. அப்போ தான் இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. அப்போ அந்த சட்டத்தை கையொப்ப விட்டார் என்று சொல்லி தானியேலுக்கு தெரிகிறது. தானியேலுக்கு அந்த விஷயம் தெரியப்பட்டதும் அவர் என்ன செய்கிறாரு? அப்போ மட்டும் அவர் ஜெபிக்கல, தம் வீட்டுக்கு சென்றார். அவ்வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. வழக்கப்படி நாள்தோறும் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. எப்படி? வீட்டுக்கு செல்கிறார், வீட்டுக்கு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. ஏன் எருசலேமை நோக்கி திறந்திருந்தென்றால் அவர் எருசலேமை நோக்கி எப்பொழுதும் ஜெபிப்பது வழக்கம். தனது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துறார். அவ்வளோதான். கையெழுத்து போட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவருக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், தானியேலுடைய ஜெபத்தில் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கட்டளை பிறந்தது. இந்த இடத்துல தானியேல் தம் வழக்கம் போல் எந்த டென்ஷன் ஆகலை. ஐயோ இப்படி ஒரு பண்ணிட்டாங்களே, எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிட்டாங்களே, எனக்கு என்ன ஆகும் ஏதாகும் சொல்ல எந்த டென்ஷன் ஆகலை. மாறாக தன் வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். அவர் எப்போதும் ஜெபிக்கிறவர், 3 வேளை ஜெபிக்கிறவர். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான், எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் சுவாசிப்பேன், உம்மை நம்புவேன்னு சொல்லி தாரி எந்த ஃபீல் பண்ணாமல் தம் வழக்கப்படி
நன்றி செலுத்தி தன்னுடைய விண்ணப்பங்களை அங்கே வைக்க. நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய உள்ளத்தின் காயங்கள், உள்ளத்தின் சிந்தனைகள், உள்ளத்தின் வேதனைகள், உள்ளத்தின் பாடுகள், மனபாரங்கள், மனசோர்வுகள், மன கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே மன்றாடி நன்றி செலுத்தினார் தானியேல். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இடைவிடாது ஆமென். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். ஆமென். வாசிக்கலாம் தொடர்ந்து. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஆமென். ஆமென். எல்லா வகையான தீமையை விட்டு விலகுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். நேற்று மாலை மிக அழகாக சொன்னார்கள். நன்மை தீமை, பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்று போல இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே தானியேல் சொல்றார் பாருங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவிட வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று இந்த பவுல் எழுதிய திருமுகத்தில் 1 தெசலோனிக்கர் 5, 16, 17 தொடர்ந்து வாசித்து கேட்டோம். தானியேல் அதை முதல்லயே செஞ்சிட்டார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவை. கடவுள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு இறைவாக்கின் வழியாக அவருடைய பணியை அழகாக செய்துட்டு வரார். எனவே தானியேலை போல ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இன்று மைய கருத்து. இப்போ என்ன நடக்குது? ராஜா ரொம்ப கவலைப்படுறார். ராஜாவுக்கு ரொம்ப கவலை. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? 13ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க பாருங்க, உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு? இந்த சொற்களை கேட்டு மனம் வருந்துகிறான். ராஜாவுக்கு தெரியும் தானியேல் ஜெபிக்கிற பிள்ளை. ராஜாவுக்கு தெரியும். அதனால தான் தானியேலை அவர் எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பதற்காக மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலை தான் இவருடைய சதி திட்டத்தினால் ராஜா குழப்பமடைகிறார். ஆனால் தானியேலை காப்பாற்ற தனக்குள் வாசிக்கலாம் 14 அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினார். ஆமென். ஏனென்றால் ராஜாவுக்கு தெரியும் தானியேல் எப்படிப்பட்டவன், நேர்மையாளன், அவன்கிட்ட எந்த தவறு கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி ராஜா அவனுக்காக மனம் வருந்தினான். ஆமென். மனம் வருந்தினார். ஒரு ராஜா தன்னுடைய பணியாளர்களுக்காக அரச அவையில் இருக்கின்ற ஒரு மந்திரிக்காக ஜெபிக்கிறார், மனம் வருந்துகிறார். அப்படின்னா தானியேல் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்க வேண்டும். அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனுஷர்கள் என்ன பண்றாங்க? அவரை பார்த்து, அரசரே, மேதியர் பாரசீகர் சட்டப்படி ராஜாவையே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பயமுறுத்துறாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. சுருக்கமாக சொல்ல போனா
சட்டம் ஏற்றுவதற்கு முன்பால ராஜா வாழ்க வாழ்க என்று சொல்லி ராஜாவை ஒசத்தி சட்டத்தை ஏற்றிட்டானுங்க. அவரும் குஷியில் பண்ணிட்டாரு. யோசனை பண்ணாமல் சில முடிவெடுத்ததுனால் வந்த விளைவு. ராஜா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க புகழ்கிறாங்க, இவங்க புகழ்கிறாங்க. புகழ்ச்சி, வீண் புகழ்ச்சி பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வீணான புகழ்ச்சி வேண்டாம். ஒருத்தர் புகழ்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ சம்திங் பேக்கில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இங்கே ராஜா என்ன பண்ணுறாரு? ராஜாவை பயமுறுத்துறாங்க. தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் வான் பண்ணுறாங்க. ராஜாவையே கதிகலங்க வைக்கிறாங்க. இப்போது ராஜா என்ன செய்வார்? 16 வசனம், அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றார். ஆமென். பாருங்க, ராஜாவுடைய ஜெபம். தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. ராஜா, என்னுடைய பவர்னால உன்னை விடுவிக்க முடியாது. ஏன்னா நான் சட்டத்தை முன்மதி இல்லாமல் சிந்திக்காமல் சட்டத்தை ஏற்றுவிட்டேன். அது மாறாது. ஆனால் எத்தனை எதிரிகளின் சூழ்ச்சிகள் இருந்தாலும் ஆண்டவர் அனைத்தையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. இப்போ உடனே தானியேலை உள்ள அனுப்பிட்டாங்க, உள்ள போட்டுட்டாங்க. ஆனால் ராஜா என்ன செய்கிறாரு? தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதென்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தன் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். காரணம் என்ன? இவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், சிங்கக்குடையில் தள்ளிவிட்டு ஏதாவது சதி நடந்துவிடும் என்று சொல்லி. அப்போ எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கடைகள் எது இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செப்பு கதவுகளை உடைத்ததைப் போல, இரும்பு தாழ்பால்களை உடைப்பதைப் போல ஆண்டவர் முத்திரையிடுவார். பாதுகாப்பான முத்திரை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாது இருக்கும்படி. ஏனென்றால் இவர்கள் சூழ்ச்சி செய்தவர்கள், தானியேலுக்கு எதிராக செய்தவர்கள் இனி வேறு ஏதாவது செஞ்சிருவாங்களோன்று அங்கே யோசனை பண்ணி என்ன பண்ணுறாரு? தன் மோதிரத்தாலும் தன் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டார். அப்போ ராஜா முத்திரை சீல் வச்சுட்டாருன்னா அதை யாரு ஓப்பன் பண்ணவோ எடுக்கவோ முடியாது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்க, எதிரிகள் எவ்வளோ சூழ்ச்சி எங்கே எது பண்ணாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய மோதிரங்களால், வார்த்தை என்ற மோதிரங்களால் முத்திரையிடுவார். உங்களுக்கு எந்த வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்களை அணுகாது. ஆண்டவர் முத்திரை. அதனால்தான் முத்திரையிடப்பட்டவர்களாய் இருக்கிறோம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில். இப்ப ராஜா என்ன செய்யறாரு? முதல்ல மனம் வருந்தினார் 14 வசனத்தில். இரண்டாவது, இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று ஜெபம் பண்ணினான். பின்பு அவன் என்ன செய்கிறான்? 18ஆம் வசனத்திலே, அன்றிரவு முழுவதும் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை, வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை, உறக்கமும் அவனை விட்டகன்றது. ஆமென். இப்ப ராஜாவுடைய அது மாதிரி தாங்க கடவுள் நம்மளோடு பாசத்தோடு இருக்கிறார். கடவுளை தேடுற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா அப்படித்தான் மனம் வருந்துவார். நமக்காக மனம் வருந்துகிற கடவுள் தகப்பன் நமக்கு உண்டு. நமக்காக இடைவிடாமல் நம்மை விடுவிப்பதற்காக காத்திருக்கிற தகப்பன் உண்டு.
மற்ற எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நம்மீது வராமல் இருக்க தன்னுடைய வார்த்தை என்னும் மோதிரத்தால் முத்திரையிட்டு வைக்கிறார். அவர் வேதனையோடு ஒவ்வொரு நாளும் அந்த ஊதாரி தகப்பனை போல என் பிள்ளை மீண்டும் வரமாட்டானா என்று அந்த ஊதாரி தகப்பன் வேதனையோடு இருந்ததைப் போல இங்கு ராஜா இரவு முழுவதும் உணவு உட்கொள்ளவில்லை, பாஸ்டிங் இருக்கிறார். வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை, தூக்கமும் அவனை விட்டகின்றது. அப்போ எவ்வளோ வேதனையோடு ராஜா ஜெபம் பண்ணியிருப்பார் ராத்திரி பூரா. அல்லேலூயா. கடவுளிடத்திலே ராஜா மன்றாடி இருப்பார். அதனால தான் தானியேல் சொல்றார், நீ இடைவராமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. அப்பா, நம்ம உண்மையாக வழிபடும் தானியேல் வழிபடுகின்ற கடவுள் மீது அந்த ராஜாவுக்கு ஏற்கனவே விசுவாசம் இருந்தது. அதனால தான் தானியேலை விடுவிக்க வழி தேடினார். தானியேலை விடுவிக்கிறது முன்பதாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டார் என்று சொல்லி மனம் வருந்தினார். கதிரவன் மறைவரில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க எங்கேயாலும் சிக்கிட்டாலும், யாராலும் எதிரிகளின் சூழ்ச்சியினால நீங்கள் சிக்கிட்டாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் முதலாவது மனம் வருந்துவார். எப்படியாவது காப்பாற்ற வழி தேடுவார், தப்புவிப்பார், தடைகளை மாற்றுவார். வார்த்தை என்னும் மோதிரத்தால் நம்மை முத்திரையிட்டு வைப்பார். அவர் எது வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரதில்லையோ அவர் உண்ணவும் இல்லை, உறங்கவும் மாட்டார். கண்ணு அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமாம் வாழ்ந்தவர்களே, என்ன நடக்குது? தானியேல் இருந்த குகைகள் வந்தவுடன் துயர குறைகள் அவன் தானியேலை நோக்கி. இப்போ ராஜா காலையில் வராரு, தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, என்னுமுள்ள கடவுளின் ஊழியனே என்று அழைக்கிறார். நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கக்குழியினர் விடுவிக்க முடிந்ததா? கவலை என்னாகுமோ ஏதாகுமோ ஆண்டவரிடத்தில் செபித்து கொண்டிருந்திருக்கிறார் ராஜா. மனம் வருந்துகிறார், அதிலிருந்து விடுபட வழி செய்கிறார். மீண்டும் உன் கடவுள் உன்னை காப்பாராக, நீ வழும் ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறார். பின்பு தானும் உணவு உட்கொள்ளாமல் அவர் உபவாசம் இருக்கிறார். இரவு முழுவதும் எந்த களியாட்டங்களிலும் ராஜா ஈடுபடவில்லை. மனம் வருந்தியவராய் துயர குரலில் ஒரு ராஜா துயர குரலில், என் மகனே தானியேல் நோக்கி, தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, இறைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கக்குழியிலிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று கேட்கிறார். அப்பொழுதும் ராஜாவை பார்த்து தானியேல் அழகாக சொல்லுகிறார், அரசரே நீர் நீடோடி வாழ்க என்று சொல்லி ராஜாவை வாழ்த்துகிறார். அப்படி என்று சொன்னால் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டார்கள். கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகள் ஒருவரோடு உரையாடி கொண்டார்கள். கடவுளும் அதை உன்னிப்பாக கேட்டார். அவருடைய பெயர்கள் வாழ்வு நூலில் எழுதப்படுகிறது. கடவுளுக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகளுடைய உரையாடல் அது மனதாலும் இருக்கலாம், சொற்கள் வழியாக இருக்கலாம், செயல் வழியாக இருக்கலாம், சிந்தனையினால் இருக்கலாம், சொல்லால் இருக்கலாம். அந்த உரையாடல் ஆண்டவர் கேட்கிறார். தானியேல் சொல்றாரு, அரசரே நீர் நீடூடி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன், மேலும் அரசரே முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? இப்போ 23ஆம் எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். அதனால தாங்க
இப்போ ராஜா அந்த விஷயத்தை கேட்டதும் அவங்கள பிடிச்சி உள்ளே போடார். மனைவி மக்கள் எல்லாரும் உள்ளே தள்ளப்பட்டார்கள். அவர்களை சிங்கங்கள் கவ்வி பிடித்து எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டுருச்சு. எல்லாம் அழிந்து போனார்கள். எல்லாம் அழிந்து போனார்கள். எதிரியாக சூழ்ச்சிகள் செய்தவர்களை நசுக்கி போட்டார். ஜெபிக்கிற மகனை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகளை எப்பேற்பட்ட எதிரிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் உங்களை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் என்ன வந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிங்க குகையில் தள்ளப்பட்டாலும் தூதர்களை அனுப்பி காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நடக்கிறது என்ன? ராஜா என்ன சொல்றாரு? அறிக்கை 26 வசனத்திலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. பாருங்க, வார்த்தை எப்படி வருது ராஜாவுடைய வாயிலிருந்து. உங்களுக்கு மிகவும் சமாதானம், மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. ஆமென். தானியேலை சிங்கங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றியவர் அவரே மீட்பவர். அவரே மீட்பவர். விடுதலை அழிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆமென். அந்த விசுவாசம் ராஜா டிக்ளேர் பண்றார். அஞ்சு நடுங்கணும். ஆமென். நமக்குள்ள அந்த பயபக்தி வரணும். ஆமென். நமக்குள்ள அந்த பயபக்தி வரணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். தானியேலை போல ஆமென். அல்லேலூயா. தானியேலை போல. தானியேலுடைய குவாலிட்டி என்ன தெரியுங்களா? அவங்கள என்ன பண்ணுவாங்க? அரச விருந்தில் அவர் என்ன பண்ணுவார்? தானியேலு சிறப்பு விருந்து எதையுமே அவர் சாப்பிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலுக்கு அந்த மறைப்பொருள் அறியப்பட்டது. அதனால தான் அவர் எல்லாத்துலேயும் ஒரு ஃபாஸ்டிங், இந்த சிறப்பு உணவெல்லாம் அவாய்ட் பண்ணார். தேவையான குடி களியாட்டம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாதாரண வெஜிடேரியனாக தான் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த ராஜாக்களுடைய இவங்களுக்கெல்லாம் அந்த இருக்கிறவங்களாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், தானியேல் 1:8 சொல்லுகிறது, அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். கடவுள் அருள் கூர்ந்தார். கடவுள் அருள் கூர்ந்தால் என்று யாருக்கும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. கடவுள் அருள் கூறணும். அவருடைய என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் வல்லமை வெளிப்படும். அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 17 வசனத்திலே, கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளை உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். தானியேல் ராஜா எப்படி இருந்தார் பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் எப்படி இருந்தார்? அந்த பிரசன்ஸில் நீ இருக்கணும். திசை மாறி போகக்கூடாது. தானியேலை குறித்து இன்னும் நாம் அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். சிங்க குகையில் தானியேலுடைய சரித்திரத்தை பார்த்தோம்.
ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால தான் தானியேல் எப்படி இருந்தார் என்று சொன்னால், தானியேல் எப்படி இருந்தார் சொன்னால் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், தானியேல் தாரியுவின் அரசி காலத்திலும் பாரசீகனான சைரசவனின் ஆட்சி காலத்திலும் சீரும் சிறப்புமாய் இருந்தார். நம்மளும் அதே மாதிரி தான் சீரும் சிறப்புமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் மீது உண்மையான நம்பிக்கை, ஆமென், அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் உண்மை, கேட்பதில் உண்மை, செவிமடுப்பதில் உண்மை, ஜெபிப்பதில் உண்மை, தவறாமல் ஜெபிப்பது, தவறாமல் ஆண்டவர் சமூகத்தில் அமர்வது, தவறாமல் அவருக்கு நன்றி செலுத்துவது, தவறாமல் அவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்வது. தானியேலைப் போல ஒவ்வொரு நாளும் தானியேலைப் போல ஜெபி. நானாகவே வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கேன் ஆண்டவரே. தானியேலை போல ஜெபிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தானியேலை குறித்து தியானிப்போம். தொடர்ந்து தானியேலை குறித்து தியானிப்போம். நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென், ஆமென்.